சரிண்ணா. இந்த கிளாஸ் நம்ம பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா சரியா, எக்கனாமிக் டிஸ்பேச். அதாவது நம்ம ஃபோர்த் யூனிட்டில் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருப்போம். சரியா, ஒரு 3 ஜென்ரேட்டர்ஸ் இருக்கும். ஸோ 3 ஜென்ரேட்டர்ஸ் சேர்ந்து ஒரு 500 மெகாவாட் லோட் ஷேர் பண்ணோம் அப்படின்னா, ஸோ ஜென்ரேட்டர் 1 வந்து எவ்வளோ பவர் ஜென்ரேட் பண்ணணும், ஜென்ரேட்டர் 2 வந்து எவ்வளோ பவர் ஜென்ரேட் பண்ணணும், ஸோ ஜென்ரேட்டர் 3 வந்து எவ்வளோ பவர் ஜென்ரேட் பண்ணால் எனக்கு வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும், அதுக்கான ஃபியூல் காஸ்ட்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அது நீங்கள் ஜஸ்ட் என்ன பார்த்துருப்பீங்கன்னா ஒரு ஐட்ரேஷன் தான். ஜஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேம்டா கண்டுபிடிப்பீங்க. சரியா, லேம்டா கண்டுபிடிச்சிட்டு அடுத்து PG1 PG2 கண்டுபிடிப்பீங்க. சரியா, அந்த மாதிரி. ஸோ அந்த ப்ராப்ளத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் தான். இந்த ஞாபகம் இருக்காங்கன்னா நம்ம லிட்டரலாக வந்து நம்ம தியரியில் பார்த்தது தான். ஓகேவா, லிட்டரலாக தியரியில் பார்த்தது தான். ஸோ அதை கொஸ்டின் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டோட்டல் டிமாண்ட் 850 மெகாவாட் இருக்குது. ஸோ 3 ஜென்ரேட்டர்ஸ் இருக்குது. செகண்ட் வந்து 2 ஜென்ரேட்டர்ஸ் வித் லாஸ். ஓகேவா. ஸோ தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா வித் இது F1 F2 இருக்குது. இது டிஃபரன்ஷியல் காஸ்ட். ஓகேவா. ஸோ இன்க்ரிமெண்டல் ஃபியூல் காஸ்ட் சொல்லுவாங்க டே கலெக்டர்ஸ். ஓகேவா, அது அதோட வேல்யூ. ஓகேவா, இந்த 3 டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம் வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா. ஸோ இதுக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ரீசன் செகண்ட் விண்டோ எல்லாம் தெரியுதாங்கண்ணா? ஹலோ, யாராவது கொஞ்சம் ரெஸ்பாண்ட் பண்ணுங்கண்ணா. சார் 2 விண்டோ. ஓகே ஓகே, தேங்க்யூ. ஓகேண்ணா. ஸோ இதுக்கும் நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டூல்ஸில் போயிட்டு எக்கனாமிக் டிஸ்பேச் பை பி கோஎஃபிஷியன்ட் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு விண்டோ வரும். ஓகே, ஸோ ஜஸ்ட் இதை மாதிரி ஒரு விண்டோ வரும். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா ஃபைலில் போயிட்டு நியூ கொடுங்க. சரிக்கா, எப்பயும் ஃபைலில் போயிட்டு நியூ கொடுங்க. சேவ் சேஞ்சஸ் கேட்கும். எஸ் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா லோக்கல் டிஸ்க் கீழே எம்ஐ பவர் ப்ரோக்ராமில் ஸோ வி கால் இட் அஸ் எக்கனாமிக் 01 ஸோ கொடுத்துட்டு சேவ்னு கொடுங்க. ஸோ கொடுத்தீங்கன்னா உங்கள் நேம் இங்கே வந்துடும். சரிக்கா, நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் டிமாண்ட் கேட்குது. ஸோ நம்ம கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க டோட்டல் டிமாண்ட். ஸோ டோட்டல் டிமாண்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க எவ்வளோ பார்த்தீங்கன்னா 850 மெகாவாட். ஸோ அதை வந்து இங்கே என்ன பண்ணுங்கன்னா இந்த டோட்டல் டிமாண்டில் என்ன பண்ணுங்கன்னா என்டர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டாலரன்ஸ் வேல்யூ டிஃபால்ட்டாக இருக்கட்டும். நெக்ஸ்ட் இதில் எத்தனை ஜென்ரேட்டர் இருக்குன்னு பாருங்கள். ஸோ எத்தனை ஜென்ரேட்டர் மீன்ஸ் என்னன்னா நம்மளுக்கு எத்தனை ஈக்குவேஷன் இருக்குது 1, ஸோ 2 and 3. ஸோ இங்கே 3 ஜென்ரேட்டர் இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி என்ன பண்ணணும்னா நம்பர் ஆஃப் ஜென்ரேட்டர்ஸ் ஈக்குவல் டு ஸோ 3. ஸோ ஐட்ரேஷன் எத்தனை ஐட்ரேஷன் பண்ணால் நீங்கள் வந்து 10 கூட கொடுத்துக்கலாம். ஸோ இதில் என்ன பார்த்தீங்கன்னா 2 காஸ்ட் கேட்பாங்க. இன்புட் டைப் வந்து ஃபியூயல் காஸ்ட்டா இல்லை இன்க்ரிமெண்டல் ஃபியூயல் காஸ்ட்னு கேட்பாங்க. ஸோ ஃபியூயல் காஸ்ட் மீன்ஸ் வந்து என்னன்னா இது இருக்கும் ஸ்கொயர் டேர்மு, ஒரு P1 டேர்மு, ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் இருந்ததுன்னா அது வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஃபியூயல் காஸ்ட்னு அர்த்தம். இன்க்ரிமெண்டல் ஃபியூயல் காஸ்ட்னா அது இருக்கு பாருங்க. ஓகே, இன்க்ரிமெண்டல் ஃபியூயல் காஸ்ட்னா ஸோ வெறுமனே 2 டேர்ம் தான் இருக்கும். ஸோ 2 டேர்ம் இருந்ததுன்னா அது பேர் தான் எனக்கு என்ன பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்டல், எனக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஃபியூயல் காஸ்ட். சரியா. ஸோ இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபியூயல் காஸ்ட்டோட ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. சரியா, இப்போ நீங்கள் நார்மலாக நீங்கள் என்ன சொல்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கொயருக்கு முன்னாடி இருக்கிற டேர்ம் வந்து C2. சரியா, அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருப்பாங்க ஸ்கொயருக்கு முன்னாடி இருக்கிற டேர்ம் வந்து எனக்கு என்ன பார்த்தீங்கன்னா C2. நம்ம இதில் என்ன கொடுப்போம்னா ஏபிசின்னு கொடுப்போம். இந்த சாஃப்ட்வேர் அதாவது டிஃபால்ட்டாக நீங்கள் என்னன்னா இது வந்து ஏ, இது வந்து பி, கான்ஸ்டன்ட்டை வந்து நீ என்னன்னு சொல்லுவ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்னு சொல்லுவேன். இங்கே என்ன கொடுக்குறாங்கன்னா ஸ்கொயர் டேர்ம் வரதுனால அது என்ன பார்த்தீங்கன்னா C2. வெறுமனே ஒரு சி மட்டும் வரதுனால அது பேர் என்னன்னா C1. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து கான்ஸ்டன்ட்னால அது பேர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா C0. ஓகே, டைப் ரைட்டிங்ல எழுதினா ஓகே. இது வந்து ஓகே, இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா C0. ஓகே, இது வந்து C1.
இது வந்து C2. C2. நெக்ஸ்ட் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற டேர்ம் என்ன பார்த்தீங்கன்னா இது C, இது வந்து B, இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா A. சரியா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஜென்ரேட்டரோட இது வந்து மினிமம் பவரு, இது வந்து எனக்கு என்ன பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பவர். சரியா? அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணீங்கன்னா ஜென்ரேட்டர் 1. சார் ஜென்ரேட்டர் 1ஓட மினிமம் பவர் எனக்கு எவ்வளோன்னு பாருங்க. ஸோ ஜென்ரேட்டர் 1ஓட மினிமம் பவர் எனக்கு எவ்வளோ பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 மெகாவாட். சரியா? அப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இதில் 150 மெகாவாட் கொடுக்குறீங்க. நெக்ஸ்ட் மேக்ஸிமம் பவர் எனக்கு எவ்வளோ பாருங்க 600 மெகாவாட். அப்போ 600 மெகாவாட் கொடுக்குறீங்க. நெக்ஸ்ட் C2 டேர்ம் யாராவது சொல்ல முடியுமா? சரி, இந்த இதுக்கு நான் சொல்கிறேன். இப்போ C2 டேர்ம் பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டர் 1ஓட C2 டேர்ம் பார்த்தீங்கன்னா 0.00128. அப்போ 0.00128. நெக்ஸ்ட் C1 டேர்ம் பார்த்தீங்கன்னா எனக்கு என்னன்னா 6.48. C1 டேர்ம் பார்த்தீங்கன்னா 6.48. நெக்ஸ்ட் C0 டேர்ம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா 459. சரியா? ஃபர்ஸ்ட் ஜென்ரேட்டர் எனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓவர். நெக்ஸ்ட் செகண்ட் ஜென்ரேட்டர் வாங்க. சார் செகண்ட் ஜென்ரேட்டர் பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன். சரியா? ஃபர்ஸ்ட் ஜென்ரேட்டர் ஓவர், செகண்ட் ஜென்ரேட்டர் பார்த்தீங்கன்னா இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மினிமம் வேல்யூ எவ்வளோ பாருங்க. ஸோ மினிமம் வேல்யூ 100 மெகாவாட். அப்போ P min equal to 100. P max எவ்வளோ இருக்கு பாருங்க 400 மெகாவாட். ஓகே, P max எவ்வளோ 400 மெகாவாட். ஸோ நெக்ஸ்ட் என்ன பாருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் கொடுக்கணும். C2னா எனக்கு என்னது இங்கே இருக்கு 0.0019. 0.0019. நெக்ஸ்ட் C1 பார்த்தீங்க அப்படின்னா 7.85. நெக்ஸ்ட் C0 பார்த்தீங்க அப்படின்னா 310. நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்பர் 3. ஈக்குவேஷன் நம்பர் 3ஓட மினிமம் பவர் எனக்கு எவ்வளோ பார்த்தீங்கன்னா 50 மெகாவாட். மேக்ஸிமம் பவர் எவ்வளோ பார்த்தீங்க அப்படின்னா 200 மெகாவாட். நெக்ஸ்ட் C2 எவ்வளோ பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.00482. ஓகே, 0.00482. நெக்ஸ்ட் C1 பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.97. நெக்ஸ்ட் C0 எவ்வளோ 78. ஸோ முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் பி கோப்ஷன் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சம்மில் நம்மளுக்கு பி கோப்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம இப்போ சால்வ் பண்ண போகிற சம்மில் நமக்கு கொடுக்கல, அதனால அது டிஃபால்ட்டாக 0 இருக்கட்டும். ஸோ நெக்ஸ்ட் நான் பார்த்தீங்கன்னா பேஸ் எம்ஏ எனக்கு 100 தான். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவ்வளோதான். இப்போ ஃபைலில் போயிட்டு சேவ் கொடுத்துருங்க. சரிங்களா? சேவ் கொடுத்து செலக்ட் பண்ணி சேவ் பண்ணிங்க. எஸ் கேட்கும். ஸோ கொடுத்தீங்கன்னா நேம் வந்து எனக்கு வந்துடும். சரிங்களா? சேவ்னு கொடுத்துட்டு ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு என்னென்னா ஆன்சர் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு டோட்டல் டிமாண்ட் எனக்கு எவ்வளோ பார்த்தீங்கன்னா 850 மெகாவாட். எத்தனை ஜென்ரேட்டர் இருக்குது பார்த்தீங்கன்னா இது அடுத்த ஜென்ரேட்டரோட ஈக்குவேஷன் எல்லாமே எனக்கு வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ காஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7,252 ருபீஸ் எனக்கு ஆயிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டர் 1 வந்து எனக்கு எவ்வளோ ஜென்ரேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 600 மெகாவாட். சரிங்களா? ஜென்ரேட்டர் 1 வந்து 600 மெகாவாட். அந்த 600 மெகாவாட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு அதுக்கான காஸ்ட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 4,800 ருபீஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் ஜென்ரேட்டர் 2 வந்து எனக்கு எவ்வளோ ஜென்ரேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,956. அதோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 200 மெகாவாட்டு. நெக்ஸ்ட் 50 மெகாவாட் வந்து ஜென்ரேட்டர் 3 ப்ரொடியூஸ் பண்ணுது. அதோட காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 488 ருபீஸ். அப்போ மொத்தமாக 3 ஜென்ரேட்டர் சேர்ந்து எனக்கு 850 மெகாவாட்டை 7,500 ருபீஸில் எனக்கு என்ன பண்ணிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ப்ரொடியூஸ் பண்ணிடுச்சு. இல்லை டவுட் இருக்காங்கன்னா இந்த சம் புரியுதா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த சம் பார்த்தோம். சரியா? இந்த சம் பார்த்தோம். நெக்ஸ்ட் இதுலேயே வந்து லாஸ்ட். ஸோ இதுலேயே இன்னொன்று என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதில் நம்ம என்ன பண்ணோம்னா இட்ரேஷன் இப்போ வந்து 100 ஐட்ரேஷன் கொடுக்கலாம். சரியா? 100 ஐட்ரேஷன் கொடுத்து நான் எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் எனக்கு குயிக்காகவே. சரியா? நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனை ஐட்ரேஷன் கொடுத்தாலும் வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா போனது எனக்கு எவ்வளோ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7,500 வந்துச்சு. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா காஸ்ட்டு குறைஞ்சிருக்கு பாருங்க. சரியா? 7,252 வந்துருக்கு. சரியா? அப்போ நீங்கள் இட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ண என்ன பண்ணணும்னா உங்களோட வேல்யூஸ் வந்து ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டாக வர ஆரம்பிக்கும். சரியா? அவ்வளோதான். சரியா? இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம்னா ஃபைலில் நியூவில் போயிட்டு ஓகே
கொடுத்துறோம். ஸோ நியூ கொடுத்துறோம். ஸோ நியூ கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் சம். ஸோ செகண்ட் செம்மில் டோட்டல் டிமாண்ட் எவ்வளோ பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 மெகாவாட் இருக்குது. ஓகேவா? ஸோ டோட்டல் டிமாண்ட் வந்து 150 மெகாவாட் இருக்குது. இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஓகேவா, இது வந்து எனக்கு என்ன பார்த்தீங்கன்னா இந்த இது அப்படியே மாறி இருக்கு பாருங்க. ஓகே, இந்த ஆர்டர் மாறி இருக்கு. போனதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கான்ஸ்டன்ட் டேர்ம் இருந்தது. இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு C2 டேர்மு, அடுத்தது C1 டேர்மு, அடுத்தது வந்து எனக்கு என்ன பார்த்தீங்கன்னா C0 டேர்ம் இருக்குது. ஓகேவா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ண போறீங்கன்னா டோட்டல் டிமாண்ட் கொடுத்தாச்சு. எவ்வளோ பார்த்தீங்கன்னா 150 மெகாவாட் கொடுத்தாச்சு. டாலரன்ஸ் வந்து 0. நம்பர் ஆஃப் ஜென்ரேட்டர் நம்மளுக்கு எத்தனை ஈக்குவேஷன் இருக்குது? 2 ஈக்குவேஷன் இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி நம்மளோட நம்பர் ஆஃப் ஜென்ரேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 2. ஸோ கொடுத்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டரோட மினிமம் பவர் மேக்ஸிமம் பவர் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு ஜென்ரேட்டரோட மினிமம் பவர், ஜென்ரேட்டர் 1ஓட மினிமம் பவர் எனக்கு எவ்வளோ? 10 மெகாவாட். ஸோ ஓகே, அப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா ஸோ 10 மெகாவாட் கொடுத்துறோம். நெக்ஸ்ட்டு மேக்ஸிமம் பவர் எனக்கு எவ்வளோ? 100 மெகாவாட். அப்போ 100 மெகாவாட் நான் என்ன பண்ணிடுறேன்? ஸோ கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு C2ஓட வேல்யூ யாராவது சொல்ல முடியுமா? இந்த ஈக்குவேஷனுக்கு C2ஓட வேல்யூ எவ்வளோன்னு? கண்ணா எனி ஒன்? கண்ணா இதுக்கான C2 வேல்யூ எவ்வளோ யாராவது சொல்ல முடியுமா? செல்வகுமார்? வெரி குட் கண்ணா. 0.05. C1 வேல்யூ 20. வெரி குட். நெக்ஸ்ட் C0 800. வெரி குட் கண்ணா, வெரி குட். சார் நெக்ஸ்ட் ஹரிகரன் சொல்லு பார்ப்போம். ஜென்ரேட்டர் 2ஓட மினிமம் பவர் எனக்கு எவ்வளோ? ஹரியர் 10 மெகாவாட். வெரி குட். நெக்ஸ்ட் மேக்ஸிமம் பவர் 100. வெரி குட். நெக்ஸ்ட் இதோட ஜென்ரேட்டர் 2ஓட C2 வேல்யூப்பா? ஜென்ரேட்டர் 2ஓட 0.06. வெரி குட். 0.06. நெக்ஸ்ட் C1 வேல்யூ 15. வெரி குட். நெக்ஸ்ட் C0 வேல்யூ 1000. வெரி குட் கண்ணா, வெரி குட். ஸோ இப்போ என்ன பண்ணியாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம 2 ஜென்ரேட்டரோட வேல்யூ நம்ம என்ன பண்ணியாச்சு பார்த்தீங்கன்னா இன்புட்டாக கொடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா போன சம்மில் நம்மளுக்கு இதோட முடிஞ்சிச்சு. பட் இந்த சம்மில் என்ன கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா இந்த பீன் கொடுத்தாலே அது பேர் என்னன்னா லாஸ். இது வந்து வித்தவுட் லாஸ். ஃபர்ஸ்ட் சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வித்தவுட் லாஸ். ஓகேவா? இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா வித் லாஸ். அப்போ வித் லாஸ் அப்படின்னா எனக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா பி கோவிஷன் கொடுத்துருப்பாங்க. அப்போ பி கோவிஷன்னா நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா B11 வேல்யூ, B12 வேல்யூ, B21 வேல்யூ, B22 வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்போ ஒன்றும் கிடையாது. இதுதான் பி, இது ரோ, இது காலம். அப்போ B11னா ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலத்தில் நீங்கள் என்ன என்டர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.01 என்டர் பண்ணணும். அவ்வளோ. இந்த எது புரியுதாங்கன்னா B11னா ரோ வந்து 1, காலமும் 1. இப்போ இதை மேட்ரிக்ஸாக கன்சிடர் பண்ணீங்க. இது வந்து காலமு, இது வந்து ரோ. அப்போ B11னா ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் நான் என்ன கொடுத்துட்டேன் பார்த்தீங்கன்னா 0.01 கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் B12 அதோட வேல்யூ எவ்வளோ பாருங்க, அதுவும் 0.01. அப்போ இதுவும் என்ன பார்த்தீங்கன்னா 0.01 கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் B21னா செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் அப்படின்னா அதுவும் எனக்கு என்ன பார்த்தீங்கன்னா 0.01. நெக்ஸ்ட் B22. ஸோ B2 பார்த்தீங்கன்னா எவ்வளோ பார்த்தீங்கன்னா 0. செகண்ட் ரோ செகண்ட் காலம் இஸ் ஈக்குவல் டு 0.024. ஸோ ஓகே, இது வந்து B இன் பெர் யூனிட் கொடுத்துருங்க. பேஸ் எம்ஏ எனக்கு எவ்வளோ பார்த்தீங்கன்னா 100. ஸோ கொடுத்துட்டு ஃபைலில் போயிட்டு சேவ் பண்ணுங்கள். இப்போ நான் என்ன கொடுக்குறேன் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் 2ன்னு கொடுக்குறேன். ஸோ செகண்ட் ப்ரோக்ராம்ங்கிறதுனால ஸோ எக்கனாமிக் 2ன்னு கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு சேவ் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணனா எனக்கு என்ன அப்படி பார்த்தீங்கன்னா என்னோட அவுட்புட் எனக்கு வந்து நான் வந்துடும். சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து 5 இட்ரேஷன் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் 25 ருபீஸு அப்படி வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ ஜென்ரேட்டர் 1 வந்து எனக்கு எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுது 150 மெகாவாட்டில். ஸோ ஜென்ரேட்டர் 1 வந்து எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64 மெகாவாட். அதுக்கான காஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 2286. ஓகே. நெக்ஸ்ட் ஜென்ரேட்டர் 2 பார்த்தீங்க அப்படின்னா 89 மெகாவாட் ப்ரொடியூஸ் பண்ணுது. அதோட காஸ்ட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 2890. ஓகே.
ஸோ ரெண்டும் ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ ஸோ டோட்டல் ஜென்ரேஷன் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 மெகாவாட் 153 மெகாவாட். ஓகே, ஏன்னா இதில் நம்மளுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லாஸ் இருக்குது. ஏன்னா 3 மெகாவாட்டில் நமக்கு லாஸ் இருக்குது. அப்போ டோட்டல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 5000 rupees கிட்டத்தட்ட வருது. சரிங்களா? இதில் ஏதாவது டவுட் இருக்காங்கண்ணா? சரிங்களா? ஸோ திருப்பி இதிலே வந்து நம்ம தேர்ட் எக்ஸ்பென்ட் பார்க்க போகிறோம். ஸோ ஜஸ்ட் திருப்பி டூல்ஸில் போயிட்டு ஓகே, ஸோ ஃபைலில் போயிட்டு நியூ கொடுக்குறோம். ஸோ நியூ கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு டோட்டல் டிமாண்ட் கொடுக்கணும். ஸோ டோட்டல் டிமாண்ட் வந்து எனக்கு எவ்வளோ? ஸோ 200 மெகாவாட். ஸோ ஓகே, டாலரன்ஸ் நான் எதுவும் மாற்ற போகிறதில்ல. இதில் நம்மளுக்கு எத்தனை ஈக்குவேஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா 2 ஈக்குவேஷன் இருக்குது. ஸோ ஓகே, அப்போ 2 ஈக்குவேஷனுங்கிறதுனால நம்பர் ஆஃப் ஜென்ரேட்டர்ஸ் வந்து எனக்கு 2. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஈக்குவேஷனில் 2 டேர்ம் தான் இருக்குது. ஸோ ஓகே, முன்னாடி எனக்கு என்ன இருக்கும்? C0 C1 C2 இருக்கும். பட் இதில் எனக்கு என்ன 2 டேர்ம் தான் இருக்கிறதுனால எனக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இது வந்து C2. ஓகே, இது வந்து C2, இது வந்து எனக்கு என்ன பார்த்தீங்கன்னா C1. இப்போ நான் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா C2 C1 C0 இருக்கும். இப்போ நான் இன்க்ரிமெண்டல் ஃபியூல் காஸ்ட்னு கொடுத்தேன்னா எனக்கு என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா C0 வந்து எனக்கு கேன்சல் ஆகிடுச்சு பாருங்க. சரிங்களா? அப்போ நீங்கள் 2 டேர்ம் மட்டும் கொடுத்தா போதும். இப்போ ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா ஸோ ஜென்ரேட்டர் 1ல் மினிமம் பவர். ஸோ மினிமம் பவர் எனக்கு எவ்வளோ? அதே 10 மெகாவாட் தான். சரிங்களா? மினிமம் 10 மெகாவாட். இது இன்ஸ்டால் பண்ணிருக்கேன் அந்த சாஃப்ட்வேரை. ஃபாக்ஸிட் ரேட்டு. ஓகே, மேக்ஸிமம் பவர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100 மெகாவாட். நெக்ஸ்ட் C2 பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் C2ஓட வேல்யூ பாருங்கள் 0.2. அப்போ 0.2. நெக்ஸ்ட் C1 பாருங்கள் எவ்வளோ இருக்குது? ஸோ 20 இருக்குது. அப்போ 20. ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் ஜென்ரேட்டரோட மினிமம் பவர் பாருங்கள். செகண்ட் ஜென்ரேட்டர் மினிமம் பவர் எனக்கு எவ்வளோனா 10 மெகாவாட். மேக்ஸிமம் பவர் எனக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100 மெகாவாட். ஸோ ஓகேவா? நெக்ஸ்ட் C2 பாருங்கள். இது செகண்ட் ஜென்ரேட்டர் C2 எனக்கு எவ்வளோ? அதுவும் எனக்கு என்ன பார்த்தீங்கன்னா 0.2 தான். நெக்ஸ்ட் செகண்ட் ஜென்ரேட்டர் C1 பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ பார்த்தீங்கன்னா 30 இருக்குது. ஸோ 30. ஸோ கொடுத்துட்டு ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ண போகிறீங்கன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேவ் பண்ண போகிறீங்க. ஜஸ்ட் எக்கனாமிக் நேமிட்டர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் 3. ஸோ 3 கொடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேவ் பண்ண போகிறேன். ஜஸ்ட் என்ன பண்ண போகிறீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ண போகிறீங்க. ஓகே, எக்ஸிக்யூட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக உனக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு. ஸோ ஓகே, எவ்வளோ இப்போ நான் ஜென்ரேட்டர் 1 எனக்கு எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணு பார்த்தீங்கன்னா 100 மெகாவாட். அதுக்கான காஸ்ட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 4000. ஜென்ரேட்டர் 2 எவ்வளோ ஜென்ரேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 100 மெகாவாட். அதுக்கு காஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா 5000 மெகாவாட். ஸோ ஓகே, இப்போ இதே நான் வந்து என்ன பண்ணேன்னா இட்ரேஷன் என்ன பண்ண கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துறேன். ஓகே, ஸோ அதிகப்படுத்தி ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணால் ஸோ எனக்கு வந்து டிஃபால்ட்டாக எனக்கு அவ்வளோதான் வந்து 9000 rupees எனக்கு வருது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இட்ரேஷன் எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்வெர்ஜ் ஆயிடுச்சு. ஓகேவா? ஏன்னா சின்ன வேல்யூங்கிறதுனால உனக்கு சீக்கிரம் எனக்கு என்னன்னா கன்வெர்ஜ் ஆகிடும்.